सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा। मंगल श्लोक वागीशाद्या सुमनसहं सर्वार्थानामुपक्रमे यं नत्वा कृतकृत्या स्युः तं नमामि गजाननं। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। सूर्यनारायणं वन्दे देवीं त्रिपुरसुन्दरीं गुरूनधिगतार्थांश्च निरन्तरमहं भजे। நாமதேய விசாரத்துல கடைசி நிமித்தம் வாக்கிய பேதா அப்படின்னு அதை பார்க்க போறோம். அதற்கு உதாரண வாக்கியம் சித்ரயா யஜேத பசுகாமஹா அப்படிங்கிறது. பங்கியை வாசிக்கிறேன். ததா சித்ரயா யஜேத பசுகாமஹா இத்யத்ர சித்ராபதம் பிராஜாபத்ய நாமதேயம். சித்ரயா யஜேத பசுகாமஹா அப்படிங்கிற வாக்கியத்துல இருக்கக்கூடியதான சித்ரா அப்படிங்கிற பதம் கர்மாவினுடைய பெயராக இருக்கு. எந்த கர்மாவினுடைய பெயரா இருக்கு அப்படின்னு கேட்டா பிராஜாபத்திய கர்மாவினுடைய பெயராக இருக்கு. பிராஜாபத்திய கர்மான்னா என்ன அர்த்தம்? பிரஜாபதி தேவதாகமான கர்மா அப்படின்னு அர்த்தம். அது என்ன கர்மா அப்படின்னு கேட்டா அந்த கர்மாவை சொல்லக்கூடியதான விதிவாக்கியத்தை காமிச்சு கொடுக்கிறார். ததி மது கிருதம் ஆபஹா தானாஹா தண்டுலாஹா தத் சம்ஸ்ருஷ்டம் பிராஜாபத்தியம் அப்படின்னு வாக்கியம். இந்த வாக்கியத்துல ததி மது முதலிய பல திரவியங்கள், ததி மது கிருதம் ஆபஹா தானாஹா தண்டுலாஹா 6 திரவியங்கள், தத் சம்ஸ்ருஷ்டம், சம்ஸ்ருஷ்டம் அப்படின்னா மிஸ்ரிதம் அப்படின்னு அர்த்தம். இவைகளுடைய ஒரு கூட்டு சேர்க்கை. இந்த தத் சம்ஸ்ருஷ்டம் அப்படிங்கிறதுல தத் அப்படின்னு ஒரு பதம் இருக்கு, சம்ஸ்ருஷ்டம் அப்படின்னு ஒரு பதம் இருக்கு. தத் பதத்தினால நாம எதை சொல்ல போறோம்? தத்னா அது, அதுன்னா எது? முன்னாடி சொல்லப்பட்ட அத்தனை திரவியங்களும். தைஹி சம்ஸ்ருஷ்டம் தத் சம்ஸ்ருஷ்டம், தைஹி அவைகளால், எவைகளால்? ததி மது முதலிய திரவியங்களால். ததி அப்படின்னா தயிர், மதுன்னா தேன், கிருதம்னா நெய், ஆபஹானா ஜலம், தானாஹா அப்படின்னு சொன்னா அரிசியில ஒரு வகை, இந்த பார்லி அரிசின்னு சொல்றா இல்லையா, அந்த அது பர்ஜிதம்னு சொல்லுவாத. தண்டுலாஹா அப்படின்னா நமக்கு தெரியும் இந்த நெல் அரிசி, நெல்லிலிருந்து வரக்கூடியதான சாமானிய அரிசி. இவைகளுடைய சம்ஸ்ருஷ்டம் மிஸ்ரிதம் திரவியம், இவைகளுடைய கூட்டு இருக்கு இல்லையா, மொத்தமா சேர்த்தது, அது ஒரு திரவியம். சரி, இந்த திரவியம் எந்த தேவதைக்கு உரியது அப்படின்னு கேட்டா பிராஜாபத்தியம் அப்படிங்கிற பதம் அதை காமிச்சு கொடுக்கிறது. பிரஜாபதிக்கு சம்பந்தப்பட்டது இந்த திரவியம். நம்ம இந்த மாதிரி ஏற்கனவே ஆக்னேயா புரோடாஷா அப்படிங்கிற பதங்கள்லாம் பார்த்திருக்கோம். புரோடாஷா திரவியம். இந்த திரவியம் எந்த தேவதைக்கு சம்பந்தப்பட்டது அப்படின்னு கேட்டா அக்னிக்கு சம்பந்தப்பட்டது. அதை சொல்லக்கூடிய தத்தித பிரத்யமானது இங்க இருக்கு. சூக்த ஹவிஷோஹோ அப்படின்னு சூத்திரம். இந்த சூத்திரத்தினால தேவதாவுக்கு சம்பந்தப்பட்ட சூக்தம் மந்திரகாவோ அல்லது திரவியமாகவோ, ஹவிஸ் சப்தத்தினால திரவியம் சொல்லப்படுறது, திரவியமோ இருந்தால் அந்த இடத்துல ததித பிரத்யமானது வரும். இப்போ பிராஜாபத்தியம் அப்படிங்கிற இடத்துல பிரஜாபதி தேவதாக்கம்
அதாவது பிரஜாபதேஹே இதம் திரவியம், பிரஜாபதிக்கு சம்பந்தப்பட்ட திரவியம் இது அப்படிங்கிறத சொல்லி கொடுக்கறதுக்காக இங்க தத்தித பிரத்யம் வந்திருக்கு. அந்த பிரத்யா வந்துட்டா ஆதி விருத்தி வந்துடும். பிரஜாபதியில பிரல அ இருக்கு இல்லையா முதல் எழுத்து, அந்த முதல் அச்சு எழுத்துக்கு விருத்தி வந்துடும். விருத்தின்னா என்னது? ஆ ஐ ஔ இந்த 3 எழுத்துல ஏதாவது ஒண்ணு வந்துடும். வந்தால் பிராஜாபத்தியம். நாம ஏன் இதை இவ்வளோ வியாக்கரண ரீதியா பாக்குறோம்னு சொன்னா, இந்த பதம் தான் நமக்கு யாகத்தை கல்பனை பண்றதுக்கு உபயோகமா இருக்கு. இந்த வாக்கியத்தை நாம பார்த்தோம்னா தெரியும், இந்த வாக்கியத்துல யாகத்தை விதிக்க கூடியதான பதமே இல்லை. எஜேதா ஜுஹோதி இந்த மாதிரியாக எந்தவித பதமும் இல்லை. யாகத்தை சொல்றதுக்கு உண்டான பதம் இல்லை. ஆனாலும் இங்க யாகா விதிக்கப்படுறது அந்த யாகத்தினுடைய உற்பத்தி வாக்கியமே இதுதான் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். எதை வச்சு சொல்லிட்டு இருக்கோம்? பிராஜாபத்தியம் அப்படிங்கிறதான அந்த பதத்தை வச்சுண்டு, அந்த பதத்தினால நமக்கு திரவிய தேவதா சம்பந்தம் தெரிகிறது. அதை வச்சுன்னு சொல்லிட்டு இருக்கோம். பந்தியை வாசிக்கிறேன். ததி மது கிருதமாபோ தானாஹ தண்டுலாஹ தத் சம்ஸ்ருஷ்டம் பிராஜாபத்தியம் இதி சாமானாதிகரண்யாத். இந்த சாமானாதிகரண்யம் அப்படிங்கிறது 2 வகையா சொல்லலாம். ஒண்ணு அர்த்தத்தை வச்சுண்டு சமான அர்த்த போதகத்துவம், இன்னொன்னு பதங்களுக்குள்ளாரி இருக்கக்கூடிய தர்மஹா. சுந்தரஹா ராமஹா அப்படின்னு 2 பதத்தை எடுத்துப்போம். இப்போ ராமஹா அப்படிங்கிற பதமும் ராமனைத்தான் குறிக்கிறது. ஒரே அதாவது பிரதமா விபக்தியில இருக்கு, பும்ஸ்துவமா புல்லிங்கத்துல சேர்ந்ததா இருக்கு, அதே மாதிரி ஏகவச்சனமா இருக்கு. சுந்தரஹா அப்படிங்கிற பதமும் அப்படித்தான் இருக்கு. இந்த பதங்களுக்குள்ளார இருக்கக்கூடிய தர்மஹா இருக்கே, விபக்தி லிங்கம் வச்சனம் இதெல்லாம் பதத்துக்குள்ளார இருக்கக்கூடியதான சமமான தர்மங்கள். அதே மாதிரி அர்த்தத்தை பார்த்தோம்னு சொன்னாலும் கூட சுந்தரஹாங்கிற பதமும் ராமனை தான் குறிக்கிறது, ராமஹாங்கிற பதமும் ராமனை தான் குறிக்கிறது பிரகிருத உதாரணத்துல. அப்போ சமான அர்த்த போதகத்துவமும் இருக்கு. அப்படி நாம பார்க்கும் பொழுது இந்த இடத்துலயும் தத் சம்ஸ்ருஷ்டம் அப்படிங்கிற பதத்தினால எது சொல்லப்படுறது? 6 திரவியங்களுடைய கூட்டாக இருக்கக்கூடிய ஒரு திரவியம், அத சொல்றது. அதே மாதிரி பிராஜாபத்தியம் அப்படிங்கிற பதம் எதை சொல்றது? அதுவும் பிரஜாபதி தேவதாகமான திரவியத்தை தான் சொல்றது. அப்போ 2மே சமான அர்த்த போதகமா இருக்கு அப்படின்னு நமக்கு தெரிகிறது. அதைத்தான் இங்க சொல்லி கொடுக்கிறார். பிராஜாபத்தியம் இது சாமானாதிகரண்யாது, சாமானாதிகரண்யத்திலிருந்து சமானார்த்த போதகமான பதங்களில் இருந்து என்ன தெரிகிறது? யஹா தத்யாதி திரவிய ஷட்கஸ்ய பிரஜாபதி தேவதா சம்பந்தஹ ஸ்ருதஹ தேன அனுமிதஹ யாகஹ விதீயதே. இந்த சாமானாதிகரண்யத்தினால திரவியத்துக்கும் பிரஜாபதி தேவதைக்கும் சம்பந்தமானது தெரிகிறது. தத்யாதி திரவிய ஷட்கஸ்ய பிரஜாபதி தேவதாயாச்ச சம்பந்தா ஸ்ருதஹா. ஸ்ருதஹான்னா இங்க தெரிகிறது, கேட்கப்படுகிறதுன்னு சொன்னா கேட்ட மாத்திரத்தில் நமக்கு இந்த சம்பந்தா தெரிய வருகிறது. சரி, அப்படி தெரிய வந்ததுனால என்ன கிடைச்சது அப்படின்னு கேட்டா, தேனா சம்பந்தேனா திரவிய தேவதா சம்பந்தத்தினால் யாகா அனுமிதா, அனுமித யாகா விதீயதே. யாகா அனுமிதான்னு என்ன அர்த்தம்? இந்த இடத்துல திரவிய தேவதா சம்பந்தத்தை வச்சுண்டு யாகத்தை அனுமானம் பண்றோம். இப்போ அனுமானம் பண்றதா இருந்தால் அந்த ஹேது இருக்கே திரவிய தேவதா சம்பந்தா, இது அவ்யபிச்சரித்தமா இருக்கணும். வேற எங்கேயும் இந்த ஹேத்து இருக்கக்கூடாது. சாத்தியம் இல்லாத இடத்துல இருக்கக்கூடாது. அப்படி இருக்கான்னு கேட்டா ஆமாம் அப்படித்தான் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? திரவிய தேவதா சம்பந்தமானது யாகா அப்படிங்கிறதான கிரியையை தவிர்த்து வேற எந்த கிரியையினாலையும் கிடைக்காதது. இதுக்கு நாம முன்னாடி ஒரு உதாரணம் சொல்லியிருந்தோம். என்ன உதாரணம் சொன்னோம்? அம்மா பக்ஷணம் பண்ணிட்டு இருக்கா, குழந்தை அதை சாப்பிடறதுக்காக கை வைக்கிறான். அப்போ அம்மா சொல்றா இப்ப சாப்பிடக்கூடாது,
இது சுவாமிக்கு உரியது, சுவாமிக்கு இத வைக்க வேண்டியதுன்னு பொதுவா சொல்றான். நிவேதனம்னு ஒரு வார்த்தையும் சொல்லல. ஆனா அந்த குழந்தை புரிஞ்சுக்கிறான். என்ன புரிஞ்சுக்கிறான்? இந்த பக்ஷணங்கள் இன்னும் சுவாமிக்கு நிவேதனம் பண்ணப்படாததா இருக்கு, அப்புறம்தான் இதை சாப்பிடணும். அந்த அம்மா சொல்லவே இல்லையே, சுவாமிக்கு உரியதுன்னு தான் சொன்னாலே தவிர்த்து நிவேதனம் பண்ணணும் அப்படிங்கிற அந்த வார்த்தையே சொல்லல. சுவாமிக்கு உரியதுன்னு சொன்னா சுவாமிக்கு அபிஷேகம் கூட பண்ணலாம் தானே, ஏன் நிவேதனம் தான் பண்ணணுமா? அதாவது என்னுடைய தாற்பயம் வேற எந்த கிரியை கூட பண்ணலாமே, நிவேதனம்ங்கிற கிரியை தான் பண்ணணுமா அப்படின்னு கேட்டா நாம உடனே பதில் சொல்லுவோம், இந்த சாப்பிடக்கூடிய பதார்த்தம் எதுவா இருந்தாலும் அதுக்கும் சுவாமிக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்டா நிவேதனம்ங்கிற கிரியை வச்சுட்டுதான் சம்பந்தம். இப்படிதான் நம்ம நியமமாக லோகத்துல பாக்குறோம். நியமம்னா என்ன அர்த்தம்? இந்த ஒரு வழியாகத்தான் எப்பொழுதும் பார்த்துட்டு இருக்கோம். அதனாலதான் அந்த குழந்தை அம்மா சொல்றதுக்கு முன்னாடியே இந்த பதார்த்தங்கள் இன்னும் நிவேதனம் பண்ணப்படாதது, நிவேதனம் பண்ண வேண்டியதா இருக்கு அப்படிங்கிற அந்த நிவேதன கிரியையை அவனே அனுமானம் பண்ணிக்கிறான். அத போல இந்த இடத்துலயும் திரவிய தேவதா இந்த ரெண்டுத்தினுடைய சம்பந்தா இருக்கே, இந்த சம்பந்தா அப்படிங்கிறது யாகஹா ஹோமஹா இந்த ரெண்டும் இல்லாத வேற எந்த கிரியையினாலையும் ஏற்படாது. இதத்தான் நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம், திரவிய தேவதா சம்பந்தா அப்படிங்கிற அந்த ஹேது இருக்கே, இது சாத்திய விபிச்சரித்தமாக இல்லை, எப்பொழுதும் யாகஹாங்கிற கிரியையோட தான் சம்பந்தப்பட்டிருக்கு. அதனால நம்ம என்ன பண்றோம், இந்த திரவிய தேவதா சம்பந்தத்தை வச்சுண்டு யாகஹாவே அனுமானம் பண்றோம். அதனால என்ன கிடைச்சது, வாக்கியத்துல யாகத்தை சொல்ல கூடியதான பதம் இல்லைன்னாலும் சரி, திரவிய தேவதா சம்பந்தம் இருந்தால் போதும், அதை வச்சுண்டு நாம யாகத்தை அனுமானம் பண்றோம். பிரகிருத உதாரணத்துலயும் அப்படி ஒரு நிலைதான் இருக்கு. பிராஜாபத்தியம் அப்படின்னு தான் இருக்கு. பிராஜாபத்தியம் யஜேதா இந்த மாதிரி எந்த ஒரு யாகத்தை சொல்லக்கூடியதான பதம் இல்லை. ஆனாலும் நாம திரவிய தேவதா சம்பந்தத்தை வச்சுண்டு யாகத்தை கல்பிக்கிறோம்னா அனுமானம் பண்றோம்னு அர்த்தம். அதத்தான் சொல்றார், தேனா அனுமிதா யாகா விதீயதே. இப்போ ததி மதுகிருதமாபோதானாக அப்படிங்கிற வாக்கியத்தினால பிரஜாபதி தேவதாக்கமான அதே மாதிரி இந்த விசித்திர திரவியத்தை கொண்ட 6 திரவியங்களும் சேர்ந்துக்குன்னா அது சித்திரம்னு ஆயிடும். சித்திரம்னா என்னது, நானா விதமா இருக்கக்கூடியதுன்னு அர்த்தம். இப்படி நானா விதமா இருக்கக்கூடிய திரவியங்களுடன் கூடிய பிரஜாபதியை தேவதையாக கொண்ட ஒரு கர்மாவானது இந்த இடத்துல விதிக்கப்படுறது. அதாவது ததி மதுகிருதமாபோதானாக அப்படிங்கிற வாக்கியத்துல விதிக்கப்படுறதுன்னு தெரிஞ்சு போயாச்சு. இப்படி இந்த வாக்கியத்தினால விதிக்கப்பட்ட கர்மாவுக்கு எது பலன், எது சாத்தியம், இந்த கர்மாவுக்கு எது சாத்தியம், அக்னிஹோத்திரம் ஜுஹோதி அப்படிங்கிற வாக்கியத்தினால அக்னிஹோத்திர கர்மாவானது விதிக்கப்படுறதுன்னு தெரிஞ்சா அந்த அக்னிஹோத்திர கர்மாவினுடைய சாத்தியம் எது அப்படின்னு அடுத்த கேள்வி வரும் இல்லையா? அப்ப நம்ம என்ன பதில் சொல்லுவோம், அக்னிஹோத்திரம் ஜுஹுயாத் ஸ்வர்க காமஹா அப்படின்னு ஒரு வாக்கியத்தினால ஸ்வர்க பலோத்தேசேன அக்னிஹோத்திர கர்ம விதியத்தைன்னு பதில் சொல்லுவோம். அத போல ததி மதுகிருதமாபோதானாக அப்படிங்கிற வாக்கியத்தினால ஒரு கர்மாவானது விதிக்கப்படுறதுன்னு சொன்னால் அந்த கர்மாவினுடைய பலம் எது அப்படின்னு கேள்வி கேட்டா பதில் சொல்லணும் இல்லையா? அதைத்தான் இப்போ சொல்ல போறார். எந்த வாக்கியத்தினால அது கிடைக்க போறது, விஹிதஸ்ய யாகஸ்ய ததி மதுகிருதமாபோதானாக அப்படிங்கிறதான வாக்கியத்தினால விதிக்கப்பட்ட கர்மாவிற்கு பலாகாங்ஷாயாம் பலாகாங்கை ஏற்படுகையில் சித்ரயா யஜேத பசுகாமஹா இதி வாக்கியம் பல சம்பந்த விதாயகம். எப்படி அக்னிஹோத்திரம் ஜுஹோதிங்கிற வாக்கியத்தினால கிடைக்க பெற்ற கர்மாவிற்கு பல சம்பந்தத்தை சொல்லக்கூடியதாக அக்னிஹோத்திரம் ஜுஹுயாத் ஸ்வர்க காமஹாங்கிற வாக்கியம் இருக்கோ, அத போல ததி மதுகிருதமாபோதானாக அப்படிங்கிறதான வாக்கியத்தினால கிடைக்க பெற்ற கர்மாவிற்கு சித்ரயாயஜேத பசுகாமஹா அப்படிங்கிற வாக்கியத்தினால பல சம்பந்தா தெரிகிறது. அப்போ இந்த வாக்கியம் அதிகார விதிஹி அப்படின்னு தெரிகிறது. இப்போ அடுத்த கேள்வி என்ன வரும், சித்ரயாயஜேத பசுகாமஹாங்கிற இடத்துல
எந்த பதமானது இந்த ததிமது கிருதமாபோதானாக அப்படிங்கிற வாக்கியத்தினால கிடைக்க பெற்ற கர்மாவை சொல்லுகிறது. ஏன்னா நாம ஒரு உதாரணம் பார்த்தோம், அக்னிஹோத்திரன் ஜுஹோதி அக்னிஹோத்திரன் ஜுஹியா சொர்க்க காமஹா. இங்க நமக்கு சந்தேகமே இல்லை. ஏன்னா உற்பத்தி வாக்கியத்துல அக்னிஹோத்திரங்கிற பதத்தினாலே அந்த கர்மா சொல்லப்பட்டது. அதே பதமே அதிகார விதியிலும் இருக்கு, அக்னிஹோத்திரன் ஜுஹியா சொர்க்க காமஹான்னு. ரெண்டு இடத்துலயும் அழகா ஒரே பேரே இருக்கு. ஆனா இங்க அப்படி இல்லை. உற்பத்தி வாக்கியத்துல கர்மாவினுடைய பெயரே இல்லை. ஆனால் சித்ரயாய ஜெயத பசுகாமகாங்கிற அதிகார விதியில சித்ரான்னு ஒரு பேர் இருக்கு. அந்த பேரு இந்த கர்மாவை தான் சொல்றது. ததிமது கிருதமாபோதானாங்கிற இந்த வாக்கியத்தினால சொல்லப்பட்ட அந்த கர்மாவை தான் இது குறிப்பிடுறது. அது எப்படி நமக்கு தெரியறது? அதையும் சேர்த்து சொல்லி கொடுக்கிறார். தத்ர பலார்த்தத்வேன புனர்விதிஹி. தத்ர அப்படின்னு சொன்னா சித்ரயா யஜேத பசுகாமகாங்கிற வாக்கியத்துல பல சம்பந்தத்தை சொல்றதுக்காக புனர்விதிஹி, அதே கர்மாவே மறுபடியும் விதிக்கப்படுறது. எந்த கர்மா? ததிமதுங்கிற அந்த வாக்கியத்தினால் கிடைக்கப்பெற்ற கர்மாவானது. புனர்விதிஹி இது தஸ்ய பிராஜாபத்திய யாகஸ்ய, ததிமதுங்கிற அந்த வாக்கியத்தினால கிடைக்கப்பட்ட பிராஜாபத்திய யாகத்திற்கு சித்ராபதம் கர்ம நாமதேயம். சித்ராபதம் அப்படிங்கிறது அந்த கர்மாவினுடைய பெயராக இருக்கிறது. அடுத்த கேள்வி நம்ம கேட்போம் இல்லையா, எப்படி சித்ராபதம் அந்த கர்மாவுக்கு பெயராகும்? அதை சொல்லி கொடுக்கிறார். தத்யாதி விசித்திர திரவிய கத்வாத். ததி முதலியதான நானாவிதமான சித்திரமான விசித்திரமான திரவியங்களை கொண்டிருப்பதினால் அந்த கர்மாவிற்கு சித்ரான்னு பெயர். இப்போ ஏன் பெயர் வந்தது? அதே மாதிரி சித்ராபதம் ததிமதுங்கிற வாக்கியத்தினால கிடைக்கப்பெற்ற கர்மாவை தான் சொல்றது. அதுவும் நல்லா முடிவாயிடுது இல்லையா? அதுதான் சொல்லி கொடுக்கிறார். தத்யாதி விசித்திர திரவிய கத்வாத் சித்ராபதம் கர்மநாமதேயம். இப்போ நமக்கு இது முடிவாயிடுது. என்ன முடிவாயிடுது? சித்ரயாஜேத பசுகாமஹா அப்படிங்கிற இடத்துல சித்ராபதம் பிராஜாபத்திய கர்மாவினுடைய பெயராக இருக்கு. அந்த கர்மாவிற்கும் பலத்துக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தத்தை சொல்றதுக்காக அதிகார விதியாக சித்ரயாயஜேத பசுகாமஹா அப்படிங்கிற வாக்கியம் வந்திருக்கு அப்படிங்கிறது முடிவாயிடுச்சு. இதோட நமக்கு ஆக்சுவலி சித்தாந்தா முடிஞ்சிடுது. ஆனா நம்மளுடைய புத்தி அந்த விசாரத்தை பண்றதுக்கு உண்டான ஒரு அந்த மாதிரி ஒரு ஸ்டைல்ல நமக்கு புத்தி பிரகாசம் ஆகணும், விஷதம் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக கிரந்தக்காரர் மேற்கொண்டு சில விசாரங்கள் பண்றார். நமக்கு சித்தாந்தம் இதுல மாற்றமே வரப்போறதே இல்லை. என்ன நடுவுல கேள்வி வந்தாலும் என்ன விசாரம் வந்தாலும் சித்ரயாயஜேத பசுகாமஹா அப்படிங்கிற இடத்துல சித்ராபதம் இந்த பிராஜாபத்திய கர்மாவைத்தான் சொல்றது. பல சம்பந்தத்தை சொல்றதுக்காக அதிகார விதியாகத்தான் வந்தது. இதுல மாற்றமே இல்லை. மேற்கொண்டு நிறைய விசாரங்கள் வரப்போறது. அத்தனை விசாரங்கள் பண்ணினாலும் சித்தாந்தம் மாறாது. இதை நம்ம நல்ல புத்தியில வச்சுக்கணும். நடுவுல வரக்கூடியது எல்லாமே விசாரங்கள் இந்த சித்தாந்தத்தை மாத்துறதுக்காக இல்லை. இதெல்லாம் நம்மளுடைய புத்தியை விஷதமாக ஆக்குவதற்காக தான், நல்ல ஒரு விகாசம் பண்ணணும் இல்லையா? அதுக்காகத்தான் இது. இந்த விசாரங்கள் எல்லாமே சித்தாந்தத்துல எந்த மாற்றமும் வரப்போறது இல்லை. அதனால விசாரத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு நாம முயற்சி பண்ணணும், அவ்வளவுதான். இதுல எது பூர்வபக்ஷா எது சித்தாந்தான்னு புரிஞ்சுக்கிறது நம்ம முயற்சி பண்ணணுமே தவிர்த்து சித்தாந்தம் ஏதோ மாற போறது அப்படின்னு நினைக்கவே கூடாது. சித்தாந்தா இதுதான். முதல் விசாரம் என்னன்னு பார்க்கலாம். அதாவது இப்போ நாம என்ன சித்தாந்தம் சொல்லியிருக்கோம்? சித்ரயாயஜேத பசுகாமஹா அப்படிங்கிற இடத்துல சித்ரா பதத்தினால கர்மா, சித்ரா பதத்தினால கர்மா சொல்லப்படுறது, பல சம்பந்தம் விதிக்கப்படுறதுன்னு சொன்னோம். இப்படி நான் கொஞ்சம் யோசிக்கலாமே. அதாவது சித்ரா அப்படிங்கிறதான ஒரு குணகா விதிக்கப்படுறது அப்படின்னு கூட வச்சுக்கலாம் இல்லையா? எதை போல? அக்னிஹோத்திரம் ஜுஹோதி அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு. அந்த வாக்கியத்தினால அக்னிஹோத்திர கர்மாவானது விதிக்கப்படுறது. அதன் பிறகு தத்னா ஜுஹோதின்னு ஒரு வாக்கியம். இந்த தத்னா ஜுஹோதிங்கிற வாக்கியம் என்ன பண்ணினது? ஜுஹோதிங்கிற பதத்தினால அக்னிஹோத்திரன் ஜுஹோதிங்கிற வாக்கியத்தினால சொல்லப்பட்ட கர்மாவை அனுவாதம் பண்ணி ததி அப்படிங்கிறதான ஒரு குணத்தை விதிக்கிறது இல்லையா?
அப்போ இந்த தத்னா ஜுஹோதிங்கிறது ஒரு குணவிதாயகம். குணபதத்துக்கு திரவியம், தேவதா, இதை தவிர்த்து நம்ம குணஹான்னு எதெல்லாம் சொல்றோமோ அதுவும் இப்படி விதிக்கப்படுறதுன்னு நம்ம பார்த்திருக்கோம். அத போல சித்ரயாயஜேத பசுகாமஹா அப்படிங்கிற வாக்கியமும் கூட குணவிதாயகமாக ஏன் இருக்கக்கூடாது? இருக்கலாம் இல்லையா அப்படின்னு கேள்வி. அப்போ நமக்கு அடுத்தது இன்னொரு கேள்வி என்ன வரும்? சித்ரயாயஜேத பசுகாமஹாங்கிற வாக்கியமானது குணத்தை விதிக்கிறதுக்காக வந்தது, குணவிதாயகம் வாக்கியம் அப்படின்னு சொன்னா அதற்கு முன்னாடியே கர்மாவானது வேற ஒரு பிரமாணத்தினால கிடைச்சிருக்கதா சொல்லணும் இல்லையா? அதாவது எப்படி நம்ம தத்னா ஜுஹோதிங்கிற இடத்துல ததியானது விதிக்கப்படுறது ஹோமத்தை உத்தேசிச்சுன்னு சொல்லும் பொழுது ஹோமஹா வேற ஒரு வாக்கியத்தால கிடைச்சது, அத போல இங்கேயும் சித்ரயாயஜேத பசுகாமஹா அப்படிங்கிற வாக்கியமானது குணத்தை விதிக்கிறதுன்னு சொன்னால் இந்த குணஹா எதை உத்தேசிச்சு விதிக்கிறதுன்னு சொல்லணும்? ஏதோ ஒரு யாகத்தை இருக்கக்கூடிய திரவியத்தை உத்தேசிச்சு விதிக்கிறதுன்னு சொல்லணும். அப்போ அந்த யாகத்தை விதிக்கக்கூடிய வாக்கியம் எது, அந்த திரவியம் என்னது அப்படிங்கிறத நாம சொல்லி ஆகணும். அதே மாதிரி கொஞ்சம் நம்ம நல்லா கவனிச்சா தெரியும், தத்னா ஜுஹோதிங்கிற இடத்துல ததி அப்படிங்கிறது ஒரு திரவியம், அது கர்மாவை உத்தேசிச்சு விதிச்சிட முடியும் திரவியம். ஆனா இங்க சித்ரயா அப்படிங்கிற இடத்துல சித்திரத்துவம், அதே மாதிரி சித்ரயாங்கிறது ஸ்திரீலிங்க பதமா இருக்கு, அதனால ஸ்திரீத்துவம், இந்த ரெண்டு தான் தெரியுது. இது ரெண்டும் குணஹா. குணஹா இருந்தால் இந்த ரெண்டு குணங்களும் எதை உத்தேசிச்சு விதிக்க முடியும்? திரவியத்தை உத்தேசிச்சு தான் விதிக்க முடியும். இது நல்லா கவனிச்சா தெரியும் நமக்கு. அக்னிஹோத்திரன் ஜுஹோதிங்கிற இடத்துல அக்னிஹோத்திர கர்மாவானது சொல்லப்பட்ட அந்த கர்மாவை உத்தேசிச்சு தத்னா ஜுஹோதிங்கிற இடத்துல ததி விதிக்கப்பட்டதுன்னு சொன்னோம். ஹோமத்தை உத்தேசிச்சு கர்மாவை உத்தேசிச்சு ததி விதிக்கப்பட்டதுன்னு சொன்னோம். ஏன்னா ததிங்கிறது திரவியம். ஆனா இந்த சித்திரத்துவம், நானாவிதத்துவம், வர்ணத்துவம் இருக்கே அதுவோ அல்லது ஸ்திரீத்துவமோ, இந்த ரெண்டும் திரவியம் இல்லை, திரவியத்துல இருக்கக்கூடியதான ஒரு தர்ம இல்லையா? குணஹான்னு நம்ம இந்த மீமாம்சா சாஸ்திரத்தை சொல்றது அங்கம்ங்கிற அர்த்தத்துல. இந்த சித்திரத்துவம் ஸ்திரீத்துவம்ங்கிறது தர்மஹா. இந்த சித்திரத்துவம் ஸ்திரீத்துவம் இந்த ரெண்டுத்தையும் நாம ஏதாவது ஒரு திரவியத்துலதான் கொண்டு சேர்க்க முடியும், நேரடியா யாகத்துக்கு சேர்க்க முடியாது. அப்போ அதுவும் எந்த மாதிரியான திரவியத்துல கொண்டு சேர்க்க முடியும்? பிராணி திரவியத்துல தான் கொண்டு சேர்க்க முடியும். ஏன்னா சாமான்யமான திரவியத்தை சித்திரத்துவம் கிடைக்கும், அதாவது நானா வர்ணமாக இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பொருள், எதை வேணா சொல்லலாம். ஆனா ஸ்திரீத்துவம் அப்படிங்கிற தர்மஹா சாமானிய பொருள்ல கிடைக்காது, உயிருள்ள ஒரு பொருள்ல தான் சொல்லணும். அப்போ இந்த சித்திரத்துவம் ஸ்திரீத்துவம் இந்த ரெண்டும் விதிக்கப்படுறதே ஏதோ ஒரு திரவியத்தை உத்தேசிச்சு. அந்த திரவியம் எத்தகைய திரவியமா இருக்கணும் அப்படின்னு கேட்டால் பிராணியாக இருக்கக்கூடிய ஒரு திரவியமா இருக்கணும். அப்படி பார்த்தோம்னா நம்ம யாகத்துல பசுவை நம்ம இப்படி சொல்லிட்டு இருக்கோம், அஜஹா இல்லையா? யாகத்துல பசுன்னா அஜஹான்னு அர்த்தம். அது பிராணி உள்ள திரவியமா இருக்கு. அந்த மாதிரியான ஒரு திரவியத்தை உத்தேசிச்சு சித்ரயாயஜேத பசுகாமஹா அப்படிங்கிற வாக்கியத்தினால சித்திரத்துவம் ஸ்திரீத்துவம் விதிக்கப்படுறதுன்னு சொல்லணும். சொன்னா என்ன ஆகும் தெரியுமா? அதாவது யாகத்துல பசு விதிக்கப்பட்டிருக்கே திரவியமாக, அந்த பசு எத்தகைய பசுவா இருக்கணும்? நானாவரண உபேதமா இருக்கணும், அதே மாதிரி ஸ்திரீத்துவ விசிஷ்டமா இருக்கணும், அஜாவாக இருக்கணும்னு அர்த்தம். சரி, அப்பேற்பட்ட பசு திரவியம் எந்த வாக்கியத்தினால கிடைக்கிறது அப்படின்னு கேட்டா அக்னிசோமியம் பசு மாலபேதா அப்படின்னு பசு யாகங்களுக்கெல்லாம் பிரகிருதியாக இருக்கக்கூடிய அக்னிசோமிய பசு இருக்கு இல்லையா, அந்த பசுவை எடுத்துண்டு, அதாவது அக்னிசோமியம் பசு மாலபேதா அப்படிங்கிற வாக்கியத்தினால கிடைக்க பெற்ற பசு யாகத்தை உத்தேசிச்சு, பசு யாகத்தைன்னு சொன்னா அந்த பசுவை உத்தேசிச்சு சித்ரயாயஜேத பசுகாமஹா அப்படிங்கிற வாக்கியத்தினால சித்திரத்துவம் ஸ்திரீத்துவம் விதிக்கப்படுறது அப்படின்னு சொல்லணும். இப்படி சொன்னா என்ன கிடைக்கும்? தத்னா ஜுஹோதி மாதிரி சித்ரயாயஜேத பசுகாமஹா அப்படிங்கிற வாக்கியத்தினால குணஹா விதிக்கப்படுறது, அதாவது குணஹான அங்கம் விதிக்கப்படுறது இப்படியும் சொல்ல முடியும். அப்போ நமக்கு ரெண்டு பட்சம் நிக்கிறது. என்னது?
ஒண்ணு ததிமது கிருதமாபோதானாக அப்படிங்கிற வாக்கியத்தினால கிடைக்க பெற்ற கர்மாவை உத்தேசிச்சு பல சம்பந்தம் சித்திரையாயஜேத பசுகாமகாங்கிற வாக்கியத்தினால விதிக்கப்படுறது, இப்படி சொல்ல முடியும். இது ஒரு வகை. இன்னொரு ஒரு பிரகாரம் எப்படி, அக்னிசோமியம் பசுமால பேதா அப்படிங்கிறதான வாக்கியத்தினால கிடைக்க பெற்ற பசுரூப திரவியத்தை உத்தேசிச்சு சித்திரையாயஜேத பசுகாமஹா அப்படிங்கிற வாக்கியத்தினால சித்திரத்துவம் ஸ்திரீத்துவம் அப்படிங்கிறதான இந்த இரண்டு தர்மங்கள், அது குணா விதிக்கப்படுறது, இப்படியும் சொல்ல முடியும். இப்படி ரெண்டு விதமான பட்சங்கள் நமக்கு முன்னாடி இருக்கு. இதுல நம்ம முன்னாடியே சொன்னபடி சித்தாந்த பக்ஷா தான் எடுத்துக்க வேண்டியது. எது எடுத்துக்க கூடாதது, சித்திரையாயஜேத பசுகாமஹா அப்படிங்கிற அப்படிங்கிற வாக்கியமானது சித்திரத்துவத்தையும் ஸ்திரீத்துவத்தையும் விதிக்கிறது அப்படிங்கிற பட்சத்தை விட வேண்டியது, அப்படி சொல்லக்கூடாது. அதத்தான் சொல்லி கொடுக்கிறார் பாருங்க. தத்ர பலார்த்தத்வேன புனர்விதிஹி இதி தஸ்ய பிராஜாபத்யயாகஸ்ய தத்யாதி விசித்திர திரவியகத்வாத் சித்ராபதம் கர்ம நாமதேயம். எப்படி சொல்லக்கூடாது, நது நது ஏவம் வக்தவியம், இப்படி சொல்லக்கூடாது. எப்படி சொல்லக்கூடாது, அக்னி சோமியம் பசுமாலபேதா இதி வாக்கிய பிராப்த, அதாவது அக்னிசோமியம் பசுமால பேதா அப்படிங்கிறதான வாக்கியத்தினால கிடைக்க பெற்ற பசுயாகத்தை சித்திரையாயஜேத பசுகாமகாங்கிற வாக்கியத்துல இருக்கக்கூடியதான யஜேத பதத்தினால அனுவாதம் செய்து அந்த யாகத்தை சொல்லி யஜேதா இத்யனுத்ய அந்த யாகத்துல இருக்கக்கூடியதான பசுவை உத்தேசிச்சு சித்திரத்துவ ஸ்திரீத்துவ ரூப இந்த இரண்டு விதமான குணத்வய விதானம், இரண்டு குணங்கள் விதிக்கப்படுறது, இப்படி நது வக்தவ்யம் ந வக்தவ்யம், இப்படி சொல்லக்கூடாது. இப்படி சொல்லக்கூடாதுன்னு வெறும்ல வாயால சொன்னா போதுமா? ரெண்டு பட்சம் இருக்கு, ரெண்டு பட்சத்துல இந்த பட்சம்தான் எடுத்துக்கணும், அந்த பட்சத்தை எடுத்துக்க கூடாது அப்படி சொன்னா போதுமா? ஏன் எடுத்துக்க கூடாது அப்படிங்கிற காரணம் சொல்லி கொடுக்கணுமா இல்லையா? அந்த காரணத்தை சொல்லி கொடுக்கிறார். மானாந்தர பிராப்தம் கர்ம உத்திஷ்ய தத்ர அநேக குண விதானே வாக்கிய பேதாத், வாக்கிய பேத தோஷா வந்துடும். எப்போ வேற ஒரு பிரமாணத்தினால கிடைக்க பெற்ற கர்மாவை உத்தேசிச்சு, கர்மாவையோ அல்லது திரவியத்தையோ, தாற்பயம் என்னன்னு கேட்டா வேற பிரமாணத்தினால கிடைக்க பெற்ற ஒன்றை உத்தேசிச்சு அநேக விதானம், அநேக விதானம் தான் என்னது, ஒன்றுத்துக்கும் மேற்பட்டதை விதிப்பது என்பது தப்பு, வாக்கிய பேத தோஷா வந்துடும். இப்ப நாம பாருங்க, ரெண்டாவது ஒரு பட்சம் சொன்னோமே அதுல அப்படிதான் வருது. எப்படி, அக்னி சோமியம் பசுமால பேதா அப்படிங்கிற வாக்கியத்தினால பசு திரவியம் கிடைச்சிருக்கு, அந்த திரவியத்தை உத்தேசிச்சு சித்திரையாயஜேத பசுகாமஹா அப்படிங்கிற வாக்கியத்துல எதெல்லாம் விதிக்கப்படுதுன்னு சொன்னோம், சித்திரத்துவம் ஸ்திரீத்துவம் இந்த இரண்டும் விதிக்கப்படுறதுன்னு சொல்றோம். பிராப்த உத்தேசேனா அநேக விதானம் வந்துடுறது. இப்படி பிராப்த உத்தேசேன அநேக விதானம் வந்தால் தோஷா, என்ன தோஷா, வாக்கிய பேத தோஷா. இதுதான் இங்க ரெண்டாவது பட்சம் எடுத்துக்க கூடாதுங்கிறதுக்கு உண்டான காரணம். சரி, வாக்கிய பேத தோஷான்னா என்னது அப்படின்னு கேட்டா, பிராப்தத்தை உத்தேசிச்சு நம்ம ரெண்டு விதிக்கும் போது என்ன ஆகும் தெரியுமா, ஒரு வாக்கியத்தினால ஒண்ணுதான் விதிக்க முடியும். ஒண்ணு சித்திரத்துவத்தை விதிக்க முடியும் அல்லது ஸ்திரீத்துவத்தை விதிக்க முடியும். ரெண்டுத்துல ஏதாவது ஒன்னுதான் ஒரு தடவை சொல்லும் பொழுது விதிக்க முடியும். ரெண்டாவது விதிக்கிறதுக்கு நாம மறுபடியும் அந்த வாக்கியத்தை ரிப்பீட் பண்ணணும், ஆவருத்தி பண்ணணும். அப்படி ஆவருத்தி பண்றோம் இல்லையா, அதாவது ஒரே வாக்கியத்தை ரெண்டு தடவை நம்ம சொல்ல வேண்டியதான ஒரு நிலை வருது இல்லையா, சித்திரையா யஜேதா சித்திரையா யஜேதான்னு இப்படி ஆவருத்தி பண்றோமே, இதுதான் வாக்கிய பேத தோஷா. இப்படி ஒரு தோஷம்தான் வருது. எப்போ, ரெண்டாவதா ஒரு சொன்னோமே, அதாவது அக்னிசோமியம் பசுமால பேதா அப்படிங்கிற வாக்கியத்தினால பசு கிடைச்ச பசுவை உத்தேசிச்சு சித்திரத்துவம் ஸ்திரீத்துவம் விதிக்கப்படுறது அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த பட்சத்துல இந்த தோஷா வரும்.
ஆனால் நாம சித்தாந்தம் முதல்லயே சொன்னோமே, அதாவது ததிமதுங்கிற வாக்கியத்தினால கிடைக்க பெற்ற கர்மாவை உத்தேசிச்சு இந்த பல சம்பந்தம் விதிக்கப்படுறதுன்னு இந்த பட்சத்துல அப்படி வாக்கிய பேத தோஷா கிடையவே கிடையாது. அதனாலதான் நம்ம என்ன சொன்னோம், அந்த பட்சத்தை தான், முதல் பட்சத்தை தான் எடுத்துக்கணும். ரெண்டாவதா நத்துன்னு ஆரம்பிச்சோமே, இதை எடுத்துக்க கூடாது. அதுதான் சொல்லி கொடுக்கிறார். மானாந்தர பிராப்தம், பிரமாணாந்தரத்தினால கிடைக்கப்பெற்ற ஒன்றை உத்தேசிச்சு, கர்மோத்திஷ்ய தத்ர தத்ர இத்துக்தி சித்ரயா யஜேத பசுகாமஹாங்கிற வாக்கியத்துல அநேக விதானே சித்திரத்துவ ஸ்திரீத்துவ இப்படின்னு ஒன்றுத்துக்கும் மேற்பட்ட பதார்த்தங்களை விதிக்கையில் வாக்கிய பேதா வந்து விடும் என்பதனால் அந்த பட்சத்தை எடுத்துக்கொள்ள கூடாது. இந்த விஷயத்தை நமக்கு ஸ்லோக ரூபமா சொல்லி கொடுக்கிறார். பிராப்தே கர்மணி ந அநேகா விதாத்தும் சக்கியதே குணா. ரொம்ப எளிமையா புரியக்கூடிய ஸ்லோகமாவே இருக்கு. பிராப்தே கர்மணி, அதாவது கர்மங்கிற பதம் திரவியத்தையும் சொல்லும். அதாவது உதாரணத்துக்கு பசுங்கிற திரவியம் வேற வாக்கியத்தினால கிடைக்கப்பெற்றது, அதை உத்தேசிச்சு ரெண்டு குணகா விதிச்சாலும் தோஷகா தான். பிராப்த கர்மான்னு சொன்னா கர்மாங்கிறது உபலட்சணம். கர்மா இருக்கட்டும், திரவியமா இருக்கட்டும், பிராப்தமான பதார்த்தத்தை உத்தேசிச்சு அநேக விதானம் கிடையாது. அவ்வளவுதான் தாத்பரியம். பிராப்தே கர்மணி, பிராப்த ஒரு பதார்த்தத்தை உத்தேசிச்சு அநேகா குணஹா, ஒன்றுத்துக்கும் மேற்பட்ட குணமானது ந விதாத்தும் சக்கியதே, விதிக்க முடியாது. மானாந்தர அப்பிராப்தேது. இப்ப நாம இன்னொரு விஷயத்தை கவனிக்கணும். இப்படி பிராப்தத்தை பதார்த்தத்தை உத்தேசிச்சு அநேக விதானம் ந சம்பவதின்னு சொன்னோம். ஆனா புதுசா ஒரு வாக்கியத்துல கர்மாவானது விதிக்கப்படுறதுன்னு சொன்னா அந்த இடத்துல எத்தனை குணத்தையும் வேணா சேர்த்து விதிக்கலாம், தப்பே கிடையாது. அதுதான் சொல்லி கொடுக்கிறார். மானாந்தர அப்பிராப்தேது, வேற பிரமாணத்தினால கிடைக்க பெறாத பொழுது புதுசா இப்பதான் விதிக்க போறா அப்படின்னு சொன்னால் கர்மணி தூ அநேக நிறைய குணங்கள் சேர்த்து விதிக்கலாம். எந்தெந்த மாதிரி? தேவதா, அஷ்டாகபால புரோடாச, அமாவாஸ்யா, பௌர்ணமாஸ்யாதி அநேக குண விசிஷ்டா திரவிய தேவதா சம்பந்தேன அனுமிதா யாகா விதீயதே இது சித்தாந்தா. இது சரி. எது சரின்னு கேட்டா, புதுசா விதிக்கும் பொழுது எத்தனை வேணா சேர்த்து விதிக்கலாம் இல்லையா? ஆனா ஏற்கனவே கிடைக்க பெற்றதான ஒன்னை உத்தேசிச்சு விதிக்கும் பொழுது ஒவ்வொன்னாதான் விதிக்க முடியும், ஒரேடியா விதிக்க முடியாது. இப்ப இந்த ஒரேடியா விதிக்கிறதுக்கு ஏதாவது உதாரணம் இருக்கா புதுசா கிடைக்கும் பொழுதுன்னு கேட்டா, நாம படிச்ச வாக்கியமே இருக்கு. யதா ஆக்ஞேயோ ஓஷ்டாகபாலோ மாவாஸ்யாயாஞ்ச பௌர்ணமாஸ்யாஞ்ச அச்சுதோ பவதி. இந்த வாக்கியம்தான் ஆக்ஞேய யாகத்தை விதிக்கக்கூடியதான வாக்கியம். இந்த வாக்கியத்திலையும் கூட யாகத்தை சொல்றதுக்கு உண்டான பதம் இல்லை, பவத்தின்னு தான் இருக்கு. ஆனாலும் நம்ம என்ன பண்றோம், ஆக்ஞேய பதத்தினால அக்னி தேவதா தெரியறது, புரோடாச திரவியம் தெரியறதுங்கிறதுனால திரவிய தேவதா சம்பந்த அனுமித யாகா இங்கே அனுமீயத்தைன்னு சொல்லிட்டு இருக்கோம். சரி, இப்ப நமக்கு தேவையான விஷயம் என்னன்னு கேட்டா, இப்ப பாருங்க, ஆக்னேயங்கிற பதத்தினால அக்னி தேவதாவும் கிடைச்சது, புரோடாச திரவியம் கிடைச்சது, அமாவாஸ்யா காலகா கிடைச்சது, பௌர்ணமாசி காலகா கிடைச்சது. இப்படி எத்தனை குணங்கள் சேர்த்து ஒரு யாக ஆக்னேய யாகா விதிக்கப்படுறது. இப்போ இங்க எத்தனை விதிக்கப்படுதுன்னு கேட்டா நிறைய இருக்கு. அப்போ இங்க வாக்கியபேத தோஷா கிடையாதா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஏன் கிடையாது? இது ஆக்னேயாக முன்னாடியே வேற பிரமாணத்தினால கிடைச்சிடுது. அந்த வாக்கியத்தினால கிடைச்ச ஆக்னேயத்தை உத்தேசிச்சு இந்த வாக்கியத்துல திரவியம் தேவதா காலகா விதிக்கப்படுறது அப்படி சொல்லல. இந்த வாக்கியத்துலதான் யாகாவே விதிக்கப்படுறது. விதிக்கும் பொழுதே எல்லா குணங்களோடும் சேர்த்து விதிக்கப்படுறது. இது தோஷா இல்லை. அப்ப எங்கதான் வாக்கியபேத தோஷா? எங்க வேற பிரமாணத்தினால கிடைச்ச ஒன்ன உத்தேசிச்சு அநேக விதானம் இருக்கும், அங்கதான் வாக்கிய பேதா. அத சொல்லி கொடுக்கிறார். மானாந்தர அப்பிராப்தே கர்மணி தூ அநேக தேவதா அஷ்டே. அநேக அப்படிங்கிறது குணத்தை சேர போறது. அநேக
தேவதா அஷ்டாகபால புரோடாச அமாவாஸ்யா பௌர்ணமாஸ்யாதி அநேக குண விசிஷ்டா திரவிய தேவதா சம்பந்தேன அனுமிதா யாகா விதீயதே இது சித்தாந்தா. இது சித்தாந்தம் தான், பூர்வபக்ஷ சொல்றதில்லை, இது சித்தாந்தா தான். இதற்கு ஒரு பிரமாணத்தை காமிக்கிறார். அதாவது ஸ்லோகத்துல இருக்கக்கூடியதான அந்த மூணாவது நாலாவது பாதத்தை காண்பிக்கிறார். அப்ராப்தே து விதீயந்தே பகவோபி ஏகயத்னதா. அப்ராப்தே து கர்மமானது இப்பதான் புதுசா சொல்லப்படுகிறது, இதுவரையில் வேற பிரமாணத்தினால கிடைக்கவில்லை அப்படின்னு சொன்னால் அந்த சமயத்துல பகவோபி அநேக குணங்களும் கூட ஏக யத்னதா ஒரே ஒரு யத்னதா அப்படின்னா ஒரே வாக்கியத்துல இருக்கக்கூடிய ஆக்கியாத பிரத்யத்தினால விதீயந்தே விதிக்கப்படுகின்றன, அது தோஷத்துக்கு உரியது அல்ல அப்படின்னு அர்த்தம். இப்போ இதோட ஒரு விசாரம் முடிஞ்சிருச்சு. இந்த விசாரம் மேற்கொண்டு தொடரப்போவது இல்லை. இப்போ வேற ஒரு விசாரம் ஆரம்பிக்க போறா. வேற ஒரு விசாரம் சொன்னா இந்த சித்ரையா விஜயதாங்கிற வாக்கியத்துக்கு சம்பந்தப்பட்டதுதான், ஆனா வேற விதமான ஒரு கேள்வி. இந்த கேள்விக்குள்ளார நம்ம போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த நம்ம நல்லா புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. உத்தேசியம் விதேயம் இந்த ரெண்டுத்தையும் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். விரீஹீன் புரோக்ஷதி அப்படின்னு ஒரு வாக்கியம் எடுத்துப்போம். விரீஹிபிர் யஜேத அப்படின்னு இன்னொரு வாக்கியத்தை எடுத்துப்போம். இந்த ரெண்டு வாக்கியத்திலையும் விரீஹி விரீஹி அப்படின்னு அப்படிங்கிற பதம் இருக்கு இல்லையா? அதுல நம்ம சந்தேகம் இல்லை. ஆனா விரீஹீன் புரோக்ஷதி அப்படிங்கிற இடத்துல அந்த வாக்கியத்துல விரீஹியை உத்தேசிச்சு புரோக்ஷணம் விதிக்கப்படுறது. புரோக்ஷணம் அப்படிங்கிறது இங்க சம்ஸ்காரஹ. சம்ஸ்காரியமாக எது இருக்குன்னு கேட்டா விரீஹி. புரோக்ஷணத்தினால சம்ஸ்காரம் செய்யப்படுவதாக இருக்கு விரீஹி. அதனாலதான் அது உத்தேசியம். அதனாலதான் அங்க த்விதீயா விபக்தி இருக்கு. விரீஹிபிர் யஜேத அப்படிங்கிற வாக்கியத்துல விரீஹியானது விதிக்கப்படுறது. விரீஹி உத்தேசமா இல்லை, விரீஹியானது விதிக்கப்படுறது. எதை உத்தேசிச்சு? யாகத்தை உத்தேசிச்சு விரீஹியானது விதிக்கப்படுறது. விரீஹின் புரோக்ஷதிங்கிற இடத்துல விரீஹி உத்தேசியம், புரோக்ஷணம் விதிக்கப்படுறது. விரீஹிபிர் யஜேதாங்கிற இடத்துல யாகா உத்தேசியம், விரீஹியானது விதிக்கப்படுறது. ரெண்டுத்தையும் நம்ம எதை வச்சு தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு கேட்டா, விரீஹின் புரோக்ஷதியில விரீஹீன் அப்படின்னு த்விதீயா இருக்கு. த்விதீயா விபக்தியானது உத்தேசத்துவத்தை சொல்லும், கர்மத்துவத்தை சொல்லும். கர்மத்துவம் உத்தேசம் ரெண்டும் ஒண்ணு வச்சுப்போம் இப்போதைக்கு. இந்த கர்மத்துவத்தை எதை சொல்றது? விரீஹிபிர் யஜேதா அப்படிங்கிற இடத்துல திருத்தீயா விபக்தியானது கரணத்துவத்தை சொல்லுகிறது. சரி, இப்போ நாம இங்க இந்த விஷயத்தை கவனிக்க போறோம். அதாவது விரீஹின் புரோக்ஷதிங்கிற இடத்துல விரீஹியானது பிரதானமாக இருக்கு, புரோக்ஷணம் அப்படிங்கிறது அதற்கு அங்கமாக இருக்கு. ஆனால் விரீஹிபிர் யஜேத அப்படிங்கிற இடத்துல யாகா பிரதானமா இருக்கு, விரீஹியானது அங்கமா இருக்கு. இதை நம்ம நல்லா மனசுல வாங்கிக்கணும். விரீஹின் புரோக்ஷதிங்கிற இடத்துல விரீஹிங்கிற திரவியம் பிரதானமா இருக்கு, புரோக்ஷணம்ங்கிற கிரியா அங்கமாக இருக்கு. விரீஹிபிர் யஜேதங்கிற இடத்துல யாகஹாங்கிற கிரியாவானது பிரதானமா இருக்கு, விதேயமாக அங்கமாக இருக்கு விரீஹி. இப்படி நிலை இருக்கு. இதுல இந்த உத்தேசமா இருக்கு இல்லையா விரீஹி, இந்த விரீஹில விரீஹின் அப்படிங்கிற இடத்துல த்விதீயா விபக்தி இருக்கு இல்லையா? இந்த த்விதீயா விபக்தியினால என்னென்னலாம் சொல்லப்படுறது? கர்மத்துவம் சொல்லப்படுறது, அதே மாதிரி பகுத்துவம் இருக்கு இல்லையா? அப்புறம் பும்ஸ்துவம் தெரியறது. புல்லிங்கமா இருக்கவே இந்த சப்தா நமக்கு பும்ஸ்துவம் தெரியறது. இப்போ இதெல்லாம் எங்க போய் சேர போறது அப்படின்னு கேட்டா, இதுல கர்மத்துவம் அப்படிங்கிறது பிரதானம், அதுலதான் விரீஹி போய் சேரும். பிரத்யார்த்தமா இருக்கக்கூடிய காரகமா இருக்கக்கூடிய அந்த உத்தேசத்துவம் கர்மத்துவம் பிரதானமா இருக்கு, அதுலதான் பிரகிருதி அர்த்தம் போய் சேரும். நம்ம அதை விட்டுடுவோம். மற்ற ரெண்டு இருக்கு இல்லையா? அதாவது பும்ஸ்துவம் பகுத்துவம், இந்த ரெண்டும் எதுல போய் சேரும் கேட்டா விசேஷணமாக விரீஹில போய் சேரும். அதனாலதான் நம்ம ஒரு விரீஹியா பல விரீஹியான்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்?
விரீஹின் பகுவச்சனம் இருக்கே அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா? அப்போ என்ன பண்ணுவாங்க, இப்ப அந்த விரீஹில பகுத்துவம் போய் சேர்றது, அதே மாதிரி பும்ஸ்துவம் போய் சேர்றது. ஏற்கனவே அங்க விரீஹில விரீஹித்துவம் அப்படிங்கிற தர்மமா இருக்கு. அப்போ இந்த உத்தேசியமாக இருக்கக்கூடிய விரீஹியில என்னென்னலாம் தர்மமா இருக்கு? விரீஹித்துவம், அப்புறம் பகுத்துவம், அப்புறம் பும்ஸ்துவம், இப்படி 3 தர்மங்கள் இருக்கு இல்லையா? இந்த 3 தர்மங்கள்ல உத்தேசகதமா இருக்கக்கூடிய தர்மங்கள் இதெல்லாம் விசேஷணமா இருக்கு இல்லையா? உத்தேசியம் விரீஹி, அதுல இதெல்லாம் விசேஷணமா இருக்கு. இப்படி விசேஷணமா இருக்கக்கூடிய இந்த 3த்துல நாம விரீஹித்துவத்தை மட்டும்தான் எடுத்துப்போம். மீதி அந்த பும்ஸ்துவத்தையோ பகுத்துவத்தையோ எடுத்துக்க மாட்டோம். இத நாம எப்படி சொல்லுவோம் சாஸ்திரத்துலன்னு கேட்டா, உத்தேசகத விசேஷணம் அவிவக்ஷிதம். உத்தேசத்துல இருக்கக்கூடியதான விசேஷணங்கள் எது இருக்கோ அதை விவக்ஷிக்க மாட்டோம், அதை எடுத்துக்கொள்ள மாட்டோம். இது நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுலயும் நாம எதை எடுத்துக்கிறோம்? விரீஹித்துவங்கிற தர்மத்தை எடுத்துக்கிறோம். ஏன்னா அது இல்லைன்னா விரீஹியே நமக்கு கிடைக்காது, அந்த ஸ்வரூபமே நமக்கு கிடைக்காது. அப்ப அந்த ஸ்வரூப சித்தி அர்த்தம், இப்ப சாமான்யமா ஒரு லௌகிக உதாரணம் நான் சொல்றேன். இப்ப நான் இப்போ கீழே விழுந்துட்டேன், என்னை தூக்குறதுக்கு யாராவது வேணும். நான் இப்போ யாராவது மனுஷால் இருந்தா வாங்கோன்னு நான் கூப்பிடுறேன். இப்ப பாருங்க, அங்கிருந்து ஒரு கேள்வி கேட்கிறார், கருப்பான மனுஷன் வேணுமா சிகப்பான மனுஷன் வேணுமா அப்படின்னு யாரோ ஒருத்த கேள்வி கேட்கிறாரு. இப்போ நான் என்ன பதில் சொல்லுவேன்? எனக்கு கருப்பும் சிகப்பும் இல்ல உயரம் இல்ல குட்டை எதுவும் பார்க்க வேண்டாம், வந்தால் போதும் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஆனா வந்தால் போதும் சொன்னா மனுஷத்துவம் வேண்டாம்னு நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா மனுஷத்துவம் இல்லைன்னா அங்க மனுஷன் வர மாட்டான், வேற மிருகங்களும் வந்து சேரும். மனுஷத்துவத்தோடு இருக்க யாரோ ஒருத்தர் வந்தா போதும் தான் நான் எதிர்பார்ப்பேன். அந்த மனுஷத்துவம் இல்லாம நான் ஒரு மனிதனை கூப்பிடவே முடியாது. மனிதன் அப்படின்னு கூப்பிட்டாலே உதவிக்கு அங்க மனுஷத்துவத்தோட தான் சேர்ந்து வருவான் இல்லையா? நான் இப்படி சொல்ல முடியாது. எப்படி இந்த கருப்பு சிகப்பு உயரம் குட்டை இதெல்லாம் எதுவும் பார்க்க வேண்டாம், வந்தால் போதும் அப்படி சொன்னேன் இல்லையா? அதை போல மனுஷத்துவம் கூட வர வேண்டாம் அப்படின்னு நான் சொல்ல முடியுமா? முடியவே முடியாது. அப்படின்னா என்ன ஆயிடும்? மனுஷனை நான் கூப்பிடுறேன்னு இல்லை, ஏதோ ஒரு பிராணியை கூப்பிடுறேன், வர்றதுக்கு யோக்கியமான நடக்கிறதுக்கு யோக்கியமான யாரையோ ஒருத்தன் கூப்பிடுறேன்னு ஆயிடும். அது பிராணியா இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். ஆனா நான் அப்படி சொல்ல முடியாது இல்லையா? அப்ப நான் மனிதன் கூப்பிட்டாலே மனுஷத்துவத்தோட தான் இருந்தாகணும். மத்தது நான் அபேட்சிக்கலாம் இருக்கலாம். மனுஷத்துவத்தை விட்டுட்டு மனுஷனை வான்னு நான் சொல்ல முடியாது. அத போல இப்ப நான் சொன்ன உதாரணம் இந்த ஒரு அம்சத்துல எடுத்துக்கணும். அதாவது மனுஷன்னு சொன்னா மனுஷத்துவத்தோட தான் சொல்ல முடியும், அது இல்லாம சொல்லவே முடியாதுன்னு சொன்னேன் இல்லையா? ஸ்வரூபமே கிடைக்காது. அந்த அம்சத்துல மட்டும்தான் இந்த உதாரணத்தை எடுத்துக்கணும். அத போல விரீஹிய உத்தேசமா நாம எடுத்துக்கிறோம் இல்லையா? அப்போ விரீஹித்துவத்தை விட்டுட்டு நாம எடுத்துக்கவே முடியாது, கண்டிப்பா அதை எடுத்துட்டே ஆகணும். ஆனா அதை தவிர்த்து இந்த மற்ற விசேஷணங்கள் என்னென்னலாம் இருக்கோ, அத ஏகத்துவமோ பும்ஸ்தமோ பகுத்துவமோ இதை நாம எடுத்துக்கவே மாட்டோம். அந்த விரீஹி கிடைக்கிறதுக்கு எந்த ஒரு விசேஷணம் தேவையா இருக்கோ விரீஹித்துவம், அது மட்டும்தான் நாம் எடுத்துப்போம். அதை தவிர்த்து வேற எதையும் எடுத்துக்க மாட்டோம். எங்க இது? உத்தேசத்துல இருக்கக்கூடியதான விசேஷணத்துல இந்த மாதிரியான ஒரு நியமம். இதைத்தான் நம்ம என்ன சொன்னோம்? உத்தேசகத விசேஷணம் அவிவக்ஷிதம். அதுலயும் எந்த மாதிரி விசேஷணத்தை எடுத்துப்போம்? உத்தேசத்தினுடைய ஸ்வரூபம் கிடைக்கிறதுக்கு எந்த விசேஷணம் தேவையோ விரீஹித்துவம், அதை எடுத்துப்போம். அதையும் விட்டுடுவோங்கிறது இல்லை. அதை தவிர்த்து மற்ற எந்த விசேஷணங்கள் இருக்கோ அதை எடுத்துக்கவே மாட்டோம். இதத்தான் இந்த ஒரு நியமகா சொல்லி கொடுக்கிறது. உத்தேசகத விசேஷணம் அவிவக்ஷிதம். இப்போ நாம விரீஹிபிர் யஜேதாங்கிற வாக்கியத்தை பார்ப்போம். இப்போ இந்த விரீஹிபிஹி அப்படிங்கிற இடத்துல விரீஹிபிஹிங்கிற பதத்தினால நமக்கு என்னென்னலாம் தெரியுது பாருங்க. விரீஹில விரீஹித்துவம் தெரிகிறது. விரீஹிபிஹின்னு திருத்தீயா விபக்தினால சொல்லப்பட்டதான பகுத்துவம் இருக்கே, அந்த பகுத்துவம் தெரிகிறது. பும்ஸ்துவம் தெரிகிறது. இதெல்லாம் தெரிகிறது. எப்படி நமக்கு அந்த உத்தேசத்தை தெரிஞ்சோ அதே மாதிரி இங்கேயும் தெரிஞ்சது. ஆனால் விதேயத்துல பும்ஸ்துவம் இருக்கா? எடுத்துப்போம்.
அதே மாதிரி பகுத்துவம் இருக்கு, அதையும் எடுத்துப்போம். தாத்பரியம் என்ன? விதேயமாக இருந்தால் அதுல என்னென்னலாம் விசேஷனம் இருக்கோ அது அத்தனையும் நாங்கள் விவக்ஷிப்போம், எடுத்துக்கொள்வோம். இதத்தான் சாஸ்திரத்துல என்ன சொல்வா அப்படின்னு கேட்டா, விதேயகத விசேஷணம் விவக்ஷிதம். இது ரெண்டும் நல்லா மனசுல வாங்கிக்கணும். உத்தேசகத விசேஷணம், அதுலயும் எந்த மாதிரி விசேஷனம்? ஸ்வரூப நிஷ்பத்திக்காக இருக்கக்கூடிய விசேஷணத்தை தவிர்த்து மற்ற விசேஷனம் அவிவக்ஷிதம். ஸ்வரூபம் கிடைக்கிறதுக்கு தேவையான விசேஷனம் விவக்ஷிதம். விதேயத்துல இருந்தால் விதேயகத விசேஷணம் சர்வம் விவக்ஷிதம். இத நல்லா மனசை வாங்கிக்கணும். ரெண்டு இடத்துலயும் விரீஹி தான் இருக்கு. விரீஹின் புரோக்ஷதிங்கிற இடத்துலயும் விரீஹி தான் இருக்கு, விரீஹிபிர் யஜேதாங்கிற இடத்துலயும் விரீஹி தான் இருக்கு. ஆனால் விரீஹின் புரோக்ஷதிங்கிற இடத்துல விரீஹிகத ஏக பகுத்வம் பும்ஸ்தம் அவிவக்ஷிதம். ஆனா விரீஹிபிர் யஜேதாங்கிற இடத்துல விரீஹிகத பகுத்வம் பும்ஸ்தம் விவக்ஷிதம். ஏன்? அங்க அந்த விரீஹியானது உத்தேசமா இருக்கு, விரீஹிபிர் யஜேதாங்கிற இடத்துல விரீஹியானது விதேயகதமா இருக்கு. இதுதான் வித்தியாசம். இதுல இருந்து நமக்கு ரெண்டு விஷயங்கள் நல்ல மனசுல பதிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உத்தேசகத விசேஷனம் அவிவக்ஷிதம், விதேயகத விசேஷனம் விவக்ஷிதம். இந்த ரெண்டு நியமங்கள் நல்ல மனசை வாங்கிக்கணும். இதை வச்சுன்னு தான் இப்போ கேள்வி கேட்க போறான் பூர்வபக்ஷி. என்ன கேள்வி கேட்க போறான் அப்படின்னு கேட்டா அந்த விஷயத்தை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். மங்கள ஸ்லோகம். சூரியநாராயணம் வந்தே தேவீம் திரிபுர சுந்தரீம் குருநதிகதார்த்தாம்ச்ச நிரந்தரமஹம் பஜே.